நிச்சயமா சார். அப்போ அந்த அம்மா பாத்தீங்கன்னா வளத்தின் நாயகி. புல் வளமைக்கு தாய் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க தாங்க சார். மூத்த தேவி தான் ஜேஷ்டா தேவிங்க சார். அந்த மூத்த தேவி சிறிய தேவி தான் காலப்போக்குல மூதேவின்னு மாத்திட்டாங்க, ஸ்ரீதேவின்னு மாத்திட்டாங்க சார். ஸ்ரீதேவிக்கு அக்கா மூதேவின்றதா மூத்த தேவியே. அந்த மூதேவியை கும்பிட்டா பிரச்சனை வரும்னு எவனோ ஒரு கலைப்படி எப்படி திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கெல்லாம் போவாதன்றால அந்த மாதிரி அப்பயும் எதிர்மறை சக்தி வேலை செஞ்சிருக்கேன். அப்போ விட்டதுனாலதான் இந்த மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு. நிச்சயமா. சோ அப்ப ஜேஷ்டா தேவி தான் செல்வத்துக்கும் வளத்துக்கும் மிகப்பெரிய அதிபதி. நீங்க ஜேஷ்டா தேவி கும்பிட செல்வ வளம் பெருகும். குடும்பத்தை உங்களுக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும் கோயிலுக்கு என்னால அந்த பிரசாதம் கொடுக்க முடியலங்க சார். நிச்சயமா நிச்சயமா. எவ்வளவு பெரிய குடும்பம், எந்த அளவுக்கு அங்க சக்தி இருந்ததுன்னா என் விதி என்ன போகக்கூடாம தடுத்துச்சுங்க சார். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் போனது தெரியுங்களாங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும். இல்ல நிச்சயமா சார். அந்த உங்க குடும்பத்துக்கே ஒரு உதாரணம், முன்னுதாரணம். என்னோட ஆசைன்னா ஜேஷ்டா தேவி பத்தி ஒரு தனியா ஒரு கருத்து நிச்சயமா பேசுறோம் சார். முருகப்பெருமான் வழிபாடு தொன்மையானது இருக்குல்ல, அந்த தொன்மையானதுக்கு அடுத்ததா மிகப்பெரிய வழிபாடு ஜேஷ்டா தேவி வழிபாடு. நிச்சயமா. வயல்வெளினா அங்க ஒரு ஜேஷ்டா தேவி இருந்திருக்காங்க சார். அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதிகமா பூமியில இருந்து கிடைச்ச சிலை பாத்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி தாங்க சார். சிவபெருமான் சிலையோ இல்ல மத்த சிலை கிடைச்சா ஜேஷ்டா தேவி சிலை அதிகமா கிடைச்சிருக்கு. 142 ஜேஷ்டா தேவி சிலை கிடைச்சிருக்கு இது வரைக்கும். சூப்பர் சூப்பர் சார். அதை எல்லாமே எடுத்து தொல்பொருள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேஷ்டா தேவிக்கு பாத்தீங்கன்னா யார் இவங்கன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானோட மனைவின்னு சொல்லி புராதன ரீதியா சொல்றாங்க. அவங்களோட பசங்க தான் மாந்தி குளிகன்னு சொல்றாங்க. என்னன்னா இது இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போய் இறைவன் கொண்டு போய் சேர்த்திருக்கான்றது இப்போ வரைக்கும் பெரிய ஆச்சரியம். நிச்சயமா சார். உலகம் அழிந்தாலும் இந்த உலகத்துல 2 பேருக்கு மட்டும் தான் சார் ஆண்டி பேர் இருக்கு. ஒன்னு ஜேஷ்டா தேவி, ஒன்னு முருகர் சார். முருகர் ஆண்டி எப்பன்றாங்க, நம்ம ஆண்டிச்சின்றாங்க சார். ஆண்டிச்சின்னு ஒரு பேர் இருக்கு சார். பல்லவர்கள் காலத்துல